ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணக்க மசாலா அரைச்சி நல்லா மணமாகவும் மருத்துவ குணமாகவும் இருக்கக்கூடிய முட்டை பொடி மாஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு 4 முட்டை எடுத்துருக்குறேங்க. இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, கொஞ்சம் மிளகு, 2 வரமிளகாய் சேர்த்துட்டு இது வெறும் வானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் முட்டை பொடி மாஸ் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி செய்ய சொல்லி அடிக்கடி கேட்பாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதை இடிக்கல்ல சேர்த்துட்டு நம்ம நல்லா இடித்து எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இடித்தாச்சு. இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கிற முட்டையை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற மஞ்சக்கருவு மட்டும் தனியாக எடுத்து வச்சிடுறேங்க. இப்படி மஞ்சக்கருவு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த வெள்ளைக்கருவு மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் ஒரு டைம் செய்யுங்க. வீட்டில் இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இப்போ முட்டையை நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிய விட்டுறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துட்றேன். இதை மசாலாவில் நல்லா படும்படி கலந்து விட்டுடலாம். நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இல்லை நீங்கள் சாப்பாட்டு கூட சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இந்த மஞ்சக்கருவு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கலர்ஃபுல்லான நல்ல டேஸ்டான வறுத்து அரைச்ச முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.